கத்திரிக்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏதோ வித்துட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, அக்கம் பக்கத்தில் திரும்பி கொடுத்தா வாங்கிப்பாங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு, காரக்குழம்பு வைக்கிறதுக்கு, பொரியலுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல வெண்ணெய் மாதிரி இந்த கத்திரிக்காய். பசங்களை கூப்பிடலாம். ரொம்ப நேரமாக ஸ்கூல் உள்ளே உட்காந்துக்குதுங்கம்மா குழந்தைங்க. சதீஷே, சஞ்சு வாங்க போகலாம். இந்த வரமா. வா வா, பாப்பாவை கூட்டணும்ப்பா கையோட. சரிம்மா. மாமியார் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ரெடியாக தான் இருக்கும். நம்ம போனோன்னா மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு கிளம்பிட வேண்டியதான். 5 மணி பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சாதான் அங்கே போய் சேர்த்துக்கு 5 ஆயிடும். ஒரு வேறு வந்து வெயிட் பண்ணி நிற்பாரு. வித்துட்டப்பா, கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் இருக்கு. ஏம்மா கத்திரிக்காய் விற்கல? காசுலாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? அப்படி இல்லைம்மா, எல்லா காயும் வித்துச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம் அம்மா எக்ஸ்ட்ரா வாங்கினேன், அதான் கொஞ்சம் இருந்துச்சு. இது வந்து நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டிலலாம் போய் கேட்டேன்னா வாங்கிப்பாங்க. கத்திரிக்காய் என்கிட்ட கொடுங்கம்மா. நான் அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டில் என் ஃப்ரெண்டுங்க வீட்டிலலாம் கேட்டு நான் வித்துட்டு வந்துடுறேன். பாருப்பா, என் பிள்ளை எவ்வளோ பொறுப்பாக இருக்கு. இன்னைக்கு விற்கலாம் காய் வேஸ்ட் ஆயிடும்ல. நீங்கள் காசு போட்டு தான் வேணும் இருக்கீங்க. அதான் நான் விற்று உங்களுக்கு நான் காசு வாங்கி தரேன். வேணாப்பா, நீங்கள் நல்லா படிங்க. நீங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து துணையாக இருந்தால் போதும். வியாபாரத்தில் அம்மா பார்த்துக்கிறேன். அம்மா போயிட்டு தெரிஞ்சவங்க வீட்டில் கொஞ்சம் கேட்டேன்னு வச்சுக்கேன், வாங்கிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. சரி, நம்மளுக்கு வேறு மணி ஆயிடுச்சு. ட்ரெஸ் ஒரு இடத்துக்கு போகணும். பஸ் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடும். வாங்க சீக்கிரம் வாங்க போகலாம். வாங்க போகலாம். சதீஷ் இருக்காலம்மா, இன்னைக்கு கூட ஹோம்ஒர்க் சரியாவே எழுதவே இல்லை. மிஸ்கிட்ட திட்டு வாங்கினா போட்டு கொடுத்துட்டாலே. ஏன் சதீஷ் இந்த மாதிரி பண்ணுற? நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு உன் மகா கிட்ட டியூஷன் சேர்த்து வச்சிருக்கேன். ஏன் ஹோம்ஒர்க் ஏன் முடிக்கல? அம்மா முடிச்சிட்டேம்மா. 2 சம் மட்டும் போடாம போயிட்டேன். அதனால மேக்ஸ் மிஸ் திட்டினா கரெக்டாக அப்போ வந்து ட்ரெஸ்ஸை கொடுங்க, சாக் பீஸ் கொடுங்க வந்துட்டாரு கிளாஸ்க்கு. அவள் கிளாஸ்க்கு வந்துடுறது இருக்கட்டும். நீ வந்து எதுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கல? என் மகா கிட்ட கேட்டு போட வேண்டியதுனா மேக்ஸ்லாம். ஏன் மகா டியூஷன் சரியாக சொல்லி தர மாட்டேதா? மகாக்கு நல்லா தானே சொல்லி தராங்க. நான் தான் 2 சம் நானே போட்டுக்குவேன், நான் வீட்டில் போய் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டில் வந்து பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சரி சொல்லிட்டு அப்படியே நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். மேக்ஸ் மிஸ் கிட்ட மாட்டிட்டேன். அதான் திட்டினாங்க. இங்கே பாரு, மற்றவங்களை ஏமாத்திரம் நினச்சி நீ உன்னையே நீ ஏமாத்தின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா மகா கிட்டே ஒழுங்கா கற்றுக்கு அங்கேயே மேக்ஸ் போட்டு வர வேண்டியது தானே? அதே வீட்டுக்கு வந்து போகிற சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்திருக்க. ஏமாத்தலமா, நம்மளே முயற்சி செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃப்ளாப் ஆகி போச்சு. ஃப்ளாப்னா தோத்து போயிட்டு அர்த்தமா? சதீஷே, உனக்கு நான் எப்பயுமே சொல்கிறதா, படிப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா? நம்மளும் கோடி சிலவங்களாம் கிடையாது. நம்ம படிச்சே நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு சொத்து பத்து வீடு வசலாம் வாங்க முடியும். புரியுதா? நல்ல கௌரவமாக வாழ முடியும். எல்லாரும் எதிர்க்கும் நீங்கள் நல்லா படிக்கணுன்றது கஷ்டம் தான். அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். அப்பா வந்து கஷ்டப்பட்டு அங்கே பெயிண்ட் அடிக்கிறார், வெயிலையும் மழையிலையும் மாட்டின்னு வேலை செஞ்சுன்னு இருக்காரு. சரி, அப்பா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்க சொல்லிட்டு அம்மா வந்து இந்த 100 நாளைக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி காய்கறி விற்கிறது, எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்க காய்கறி விற்கிறதுனால எத்தனை பேர் நம்ம கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணி போட்டோம். அவங்க நம்ம காசு தரப்பாங்களா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறாங்களா சொல்லிட்டுன்னா அம்மா வந்து காய்கறிலாம் இங்கே விற்கிறேன். அம்மாவோட கஷ்டத்தை எங்கேயாவது புரிஞ்சுக்கிறேன். நீ கேட்கறதுக்கு பதில் சொல்ல. தலை இப்படி குனிஞ்சிருந்தான்னு அர்த்தம். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. சும்மா ஏமாத்துறான். முகத்தை இந்த மாதிரி பாவமாக வச்சாதான் நீங்கள் திட்ட மாட்டீங்கன்னா ஆக்ஷன் பண்ணுறாமா? உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது பார்த்தா இப்போ டியூஷன் ஃபீஸ் வேறு 500 ரூபாய் கட்டின்னு இருக்கேன். அந்த 500 ரூபாய் இந்த குடும்ப செலவு பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு. எதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுன்றதுக்கோசம் தானே. ஏன் சதீஷ் இது மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? ஏன் அப்படி மேலே அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்துன்னு இருக்க? நீ இந்த மாதிரி படிக்காமல் கொள்ளாமல் சுற்றி நின்று வச்சு கடைசியில் உங்கள் அப்பா கூட தான் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். பாரு, வேணாமா பெயிண்ட் அடிக்கிற வெள்ளம் வேணாம். அப்போ நீ ஒழுங்காக படிக்கணும்ல? இனிமே ஒழுங்காக படிக்கிறேம்மா. தினமும் இது எதமா சொல்கிறேன், ஆனால் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன், ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறேன். தினமும் மிஸ்கிட்டில் திட்டு வாங்குறான். பள்ளி உன்னை போய் என்ன கூப்பிட்டாங்க? வாய முடியும் கொண்டு இருக்க மாட்டேனே. பாருமா, என்ன பள்ளின்னு சொல்கிறாம்மா. அப்புறம் என் கிளாஸ் பசங்களாம் இதை பார்த்துட்டு என்ன அந்த பசங்களாம் பள்ளின்னு கூப்பிடுதுங்கம்மா. இவன் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? ஏண்டா தங்கச்சி பாப்பாவை போய் அந்த மாதிரி கூப்பிடலாமா? நீ வீட்டில் கூப்பிட்றா சரி. இங்கே மாதிரி ஸ்கூலில் வந்து 4 பேர் எதிர்க்காது, உங்கள் ஃப்ரெண்டுங்க எதுக்கெல்லாம் கூப்பிடுவியா? அந்த பசங்க அதே மாதிரி கூப்பிட்டா பாரு. கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் நல்ல பையன் பொறுப்பான பையன் சொன்னாங்க. இப்போ அப்படியே மாறி போச்சு. அவ என்ன வந்து வாடா போடான்னு கூப்பிடாமா என் ஃப்ரெண்டுங்க எதுக்கு? அப்போ நான் அவளை பள்ளின்னு கூப்பிட மாட்டேனா? நான் கூப்பிட மாட்டேன், தப்பாண்ணா? ஏன் செஞ்சு நீ போய் அவளை போய் வாடா போடான்னு கூப்பிட்ற? அண்ணன் தானே கூப்பிடணும். அவன் என்ன முடி பிடிச்சி அடிச்சா தெரியுமா? அப்புறம் எப்படி அவனை அண்ணன் கூப்பிட முடியும்? இதேமாரி 2 பேரும் ஒத்துமை இல்லாமல் சண்டை போட்டுனே இருங்க என்ன? இப்போ உங்களோட அருமெல்லாம் உங்களுக்கே தெரியாது. புரியுதா? 2 பேரும் பேசான பிறகு அவங்கவுங்க தனித்தனி வீட்டில் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா அப்பதான் வந்து அண்ணன் பசங்க தங்கச்சி பசங்கலாம் புரியும். அப்போ வந்து நம்ம சின்ன வயசு ஜாலியாக இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தோமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சின்ன பசங்க தானே, சந்தோஷமா ஜாலியாக விளையாடல. எப்போ பாரு சண்டை சண்டை சண்டை. இங்கே பாரு, ரொம்ப நேரம் எப்படியே தலை குடிஞ்சுனே இருக்காத. இப்பயும் தப்படி இதுன்னு வச்சுக்க, வாழ்க்கை தலை நிமிந்து வாழலாம். இல்லைன்னு வச்சுக்க, காலத்துக்கு எப்படி தலை குடிஞ்சே தான் இருக்கணும். சரிம்மா, இனிமேல் ஒழுங்காக படிக்கிறோம்மா. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது ஒழுங்காக காது கொடுத்து கேளு. மகா சொல்லி தரதை ஒழுங்காக காது கொடுத்து கேட்டு ஒழுங்காக படி. புரியலன்னா கேளு, திரும்ப சொல்லி தருவாங்க. அதுக்காக அரையும் குறையமாக புரிஞ்சிட்டு வந்து நானே போட்டுறேன், நானே செஞ்சிட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதாமல் போயிருக்கிறேன். சரி, நீயே ட்ரை பண்ணுற மேக்ஸ் போகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ண தப்பு கிடையாது தான். உன்னால் முடியல, நீ காலையில் போயிட்டு மக்கா கிட்ட கேட்கலாம்ல. அக்கா இந்த மேக்ஸ் எனக்கு சரியாக புரியல, என்னால் போட முடியல சொல்லியிருக்கலாம்ல. கேட்கலாம்மா நினச்சேன், காலையில் மறந்துட்டேன். அவன் நல்லா தூங்கிட்டாம்மா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு வந்துட்டான் மறந்து. இந்த பள்ளி நம்ம வந்து அம்மா கிட்ட அடி வாங்கி கொடுக்காம விட மாட்டா கூட இருக்க. சரி, இனிமேல் நம்ம அக்கா கிட்ட நானே பேசிக்கிறேன். ஹோம்ஒர்க் முடிக்காம அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பாத. நைட்டு 12 மணி ஆனாலும் அவனை ஹோம்ஒர்க் முடிக்க சொல்லு, அங்கேயே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நைட்டு 12 மணி இருக்கு, அங்கேயே நான் படிச்சு உட்கார்ந்தா நான் சாப்பிட வேணாவா, தூங்க வேணாவா? இதெல்லாம் மட்டும் நல்லா வாயாடு. படிக்கிறதுல கோட்டை விட்டுடு. வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், விளையாடணும், தூங்கணும்னா சீக்கிரமா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்து சேரு. சரிம்மா, இன்னைக்கு டியூஷன் லீவு தானே?
ஆனா இவ்வளவு நேரம் மூச்சு வாங்க நான் பேசினேன் பாத்தியா, அதெல்லாம் காதுல கேட்கல. இன்னைக்கு டியூஷன் லீவான்றது மட்டும் தான் இப்போ மனசுல இருந்திருக்குல. அது இல்லம்மா, இப்ப நம்ம வந்து தீபாவளி பர்ச்சேசிங் போறோம், இப்பதான் டியூஷன் லீவ் தானே, அக்காலாம் கூட வராங்கல்ல. ஆனா நீலாம் திருந்தவே மாட்டே கடைசி வரைக்கும். எப்படியாவது போய் தொலை, செஞ்சு வா போலாம். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. ஏமா இவனுக்குலாம் ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்காதம்மா. அப்ப சஞ்சுக்கு எடுத்து கொடுக்காதீங்கம்மா. இங்க பாரு, நான் ஒழுங்கா தான் படிக்கிறேன், ஒழுங்கா தான் ஹோம்ஒர்க் எழுதுறேன். உன்ன மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப மினுக்காத, குடுமையை வெட்டிடுவேன். குடிமை மேல கையை வச்சு படுறா. சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் தாம்மா, நான் இல்லம்மா. இப்படியே பண்ணினே இருங்க, உங்ககிட்ட கத்தி கத்தியே இருக்கு. தலைவலியே வந்துச்சு. வாங்க 2 பேரும் அமைதியா வாங்க. நீ வராத, நீ இங்கே நில்லு. நீ சொன்னா நான் கேட்கணுமா? போடு. பள்ளிக்கு ரொம்ப கொழுப்புதான். இந்த அம்மாங்கெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நம்ம காலேஜ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நேரா துணி கடை வாசல்ல போய் நின்று இருக்கலாம்ல. பஸ்ல என்ன பிறகு ஃபோன் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஆமா, இப்போ இங்க வந்து இப்போ திரும்ப ரெடியே திரும்பவும் போனோம். நம்ம வந்த இடத்துக்கு நம்ம காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு கடல்லாம். இந்த அம்மா எப்போ பாரு இதே மாதிரி தான் பண்றாங்க. நம்மளுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். ஆமா ஆமா, நான் கூட எடுத்து தர மாட்டாங்கன்னு தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா பாட்டி வந்து காசு கொடுத்தாங்க, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு. இல்லைன்னு வச்சுக்க முடிஞ்சது கதை. எடி தீபாவளிக்கு எடுக்கிற ட்ரெஸ் வந்து தீபாவளி முடிஞ்சு நம்ம காலேஜுக்கு போகும்போது போட்டு வருவேன் நீ. ஆமா டி, கண்டிப்பா போட்டு வருவோம். அதுக்காக தானே ட்ரெஸ் எடுக்கலாம். காலேஜுக்கு போட்டு வரணும் எப்படி தெரியும் நம்ம தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டேன். ஓஹோ, அப்ப சீன் போடுறதுக்கு தான் எடுக்கிறேன். ஐயோ, மேடம் வந்து சீனே போட மாட்டாங்க. புது ட்ரெஸ் போட்டு வர மாட்டேன் நீ. நானே வந்து சிம்பிளா தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா காலேஜுக்கு போட்டு போறதுக்கு வேணும்ல, டெய்லி வேற மாதிரி தான் எடுக்க போறேன். தினமும் காலேஜுக்கு போட்டு போறதுக்கு நான் வேற ட்ரெஸ் எடுத்துப்பேன். இங்க வந்து இப்போ நல்லா ஒரு கிராண்டா ஒரு ஜிக்குன்னு இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்க போறேன். அப்பதான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தால் போட்டுக்கலாம், ஏதாவது கோயிலுக்கு போனால் போட்டுக்கலாம். நம்ம காலேஜ் வேறு மாதத்துக்கு 2 ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்களே, அதெல்லாம் போட்டு போகிறதுக்கு வேணும்ல. இப்போ டெய்லி வேறு மாதிரி போட்டு போனால் வாங்கினா அந்த மாதிரிலாம் போட முடியுமாண்ணே? எனக்கு இந்த மாதிரி ஜிக்குன்னு இருக்கிற மாதிரிலாம் எடுத்துன்னு வச்சுக்க கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அப்படியே டென்ஷனாக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்படா தவிர்த்துட்டு வேறு ட்ரெஸ் போடுவோன்னு இருக்கும். நான் வந்து காட்டன் மெட்டீரியலாக தான் எடுப்பேன். நீ ஒரு லூஸு. ஏடே இப்போ வந்து ஜிக்கு ட்ரெஸ்லாம் நீ எடுத்துன்னு வச்சுக்க, எப்படி இருந்தாலும் ஒரு 2000 2500 வருமா ஒரு ட்ரெஸ்ஸு? அதுக்கு மேலேயே வரும் டி, 3000 ரூபாய் கூட வரும். அப்போ சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு. நான் வந்து எப்படி தெரியுமா, 1000 ரூபாய்க்கு 4 செட்டு, 1000 ரூபாய்க்கு வந்து 3 செட்டு அப்படி இருக்குது பற்றியா, அந்த மாதிரி ட்ரெஸ். நான் 1000 ரூபாய்க்கு எல்லாம் எடுக்க மாட்டேன். நான் 1000 ரூபாய்க்குள்ளே வந்து பற்றி அந்த செட்டு தான் எடுப்பேன். நீ சொல்கிற ஐடியா கூட நல்லா இருக்குடி, பரவாயில்லையே. 1000 ரூபாய்க்கு 3 செட்டு 4 செட்டுலாம் வருது இல்லை? அந்த மாதிரி இடத்துல நிறைய ட்ரெஸ் கிடைக்கும். டெய்லியும் வர டிசைனாக கலராக போட்டு போனால. ஆமாம், இது தெரியாமல் ஒரு ட்ரெஸ்ஸை 2500 ரூபா 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன் நீ. நான் வந்து ஒரு நாளைக்கு போட்டுன்னு போகிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு வாங்குறேன். ஆனால் நீ சொல்கிற ஐடியா தான் சூப்பராக இருக்குது. நானும் இப்போ இதே மாதிரி உன்ன மாதிரி தான் எடுக்க போகிறேன் பாரு. எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துருவாங்க. அப்போ வந்து 3 செட்டு 1000 ரூபாய்னா 4 செட்டு 1000 ரூபாய்னா ஒரு 6-7 ட்ரெஸ் கிடைக்கும் போல இருக்குடி. இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சு நான் வருஷம் ஃபுல்லாக புது ட்ரெஸ்ஸே போட்டுன்னு போனேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு. இந்த ஐடியா இவ்வளோ நாளாக உனக்கு தோணலை. அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லை. ஆமாண்டி எங்கள் அக்கா சொல்கிற மாதிரி நான் மக்காவே இருந்திருக்கேன். என்னைக்காவது உனக்கு புரிஞ்சுதா நீ மக்களை? ஏய், அதுக்குன்னு ஓவரா ஓட்டுறியா? வா வா போலாம் வா. இன்னும் கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. ஒழுங்காக நம்ம அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி திரும்ப நம்ம காலேஜுக்கிட்டே போயிருக்கலாமா? அங்கே இருக்க கடையாண்டே தான் ட்ரெஸ் எடுத்து தரப்புறாங்க. திரும்பவும் இப்போ வீட்டுக்கு வந்து ரெடியாகி திரும்பவும் பஸ் ஏறி திரும்ப நான் வந்த வழியே போகிறோம். ஐயோ, என்ன பண்ணுறது? இன்னைக்கு பஸ்லேயே சுற்றணும்னு நம்மளுக்கு எழுதிருக்கு போல. இங்கே பாரு, பூலாம் எவ்வளோ அழகழகாக பூத்துருக்கு. மண்டி தூரல் போட்டுட்டே இருக்குல்ல, அதான் பூலாம் பூத்துருக்கு. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு. சரி நாளைக்கு வந்து பொறுமையாக ரசிக்கலாம். இப்போ வந்து பஸ்ஸை விட்டுட்டோம் வச்சுக்க, நம்மளால தான் பஸ்ஸை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இறங்கின பஸ் தான் போய் உள்ளே போய் திரும்பி ரிட்டர்ன் வரப்போகுது. அந்த பஸ்ஸை தான் பிடிக்கணும். சீக்கிரம் வா. ஆமாண்டி, பஸ் டக்குன்னு போய் திரும்பி வந்துடும். பக்கத்து ஊருக்கு தானே போகுது. அது வேற மின்னல் வேகத்தில் போய் மின்னல் வேகத்தில் வந்துடும். வா. சரி, 2 பேரும் போய் கை கால் மூஞ்சி நல்லா சோப்போட கழுவி வாங்க. பால் குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். சரிம்மா. எனக்கு பிஸ்கெட் வேணும். எனக்கு முறுக்கு வேணுமா? தரேன். போய் கை கால் மூஞ்சிலாம் நல்லா சுத்தமாக கழுவி வாங்கம்மா. சரிம்மா. பேக் எப்படி தூக்கி போட்டு போதுன்னு பார்த்தியா? நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். ஏய் அண்ணா நில்லுடா, நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். ஓடி. டேய் நில்லுடா, நான் தான் ஃபர்ஸ்ட் மூஞ்சி கழுவுவேன். நில்லுடா. என் சோப்பு எடுத்துன்னு வச்சுக்கியா நீ? அவ்வளோதான். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டையா? நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த சோப்புலாம் எடுத்து அவன் காலி பண்ணிடுறாமா? டேய், பாப்பாவோட சோப்புலாம் எடுக்காத. உனக்கு தனியாக சோப்பு வாங்கி கொடுத்துருக்கல, அந்த போடு. ஏமா, அந்த சோப்புல வாசனை வர மாட்டேங்குதுமா. சஞ்சு சோப்பு தான் சூப்பர் வாசனை அடிக்குது. இந்த மாதிரி பண்ணி என் சோப்பெல்லாம் காலி பண்ணிடுறாமா சீக்கிரமாவே. வந்தனே பாடி வாங்க போற பாத்துக்கோ. மண்ணுல நல்லா ஆடிட்டு பாடிட்டு வந்து அவ சோப்பை எடுத்து நீ அமக்கலாம் பண்றியா? அதனமா எனக்கும் அதே மாதிரி வாசனை இருக்க சோப்பை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வாங்கி கொடுங்கம்மா, அப்பதான் என் சோப்பு எடுக்க மாட்டானே. சரி நாளைக்கு வாங்கி தரேன். இப்ப பாப்பா சோப்பு எடுக்காத, உன் சோப்பை எடுத்து போட்டு மூஞ்சில கடுவே. பொம்பளை பசங்க யூஸ் பண்ற சோப்புலாம் எதுக்கு ஆம்பளை பையன் எடுக்கிறான்? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஆமாம்மா, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுமா.
நீ மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு குளிச்சிட்டு அந்த சோப்பெல்லாம் பத்திரமா எடுத்து மேலே வைக்க வேண்டியது அவன் கண்ணில் படுற மாதிரி எதுக்கு வைக்கிறேன்? நான் மேலே தானே வைக்கிறேன். அந்த இரவு மாட கண்ணுக்கு தெரிஞ்சுதுமா எப்படி நான் எங்கே வைக்கிறேன்னு எடுத்து காலி பண்ணி வச்சிடறான். சரி சரி பத்திரமா எடுத்து அவன் கண்ணில் படாத மாதிரி. சரிம்மா. நான் வேணா என் சோப்பை அவனுக்கே கொடுத்துறேம்மா. என் பாதி சோப்பை அவன் காலி பண்ணிட்டான். எனக்கு வந்து புது சோப்பு வாங்கி கொடுத்துருங்க நாளைக்கு. இது ஒரு அடங்காதது. புது சோப்பெல்லாம் அப்புறம் வாங்கலாம், இருக்கிற சோப்பு போய் போடுப்பா. அவன் தான் பாதி சோப்பு காலி பண்ணிட்டானேம்மா. ஓ இப்போ போய் கை கல்லாம் கழுவி மாத்தா, காலையில் வாங்கி தரேன். சரி. சின்ன வயசுல நான் எப்படி அடம் பிடிப்பேன் அதே மாதிரி அடம் பிடிக்குது மாதிரி. விதை ஒன்று போட்டா சொரம் ஒன்று முளைக்கா, நம்ம மாதிரி தான் இருக்கோம் நம்ம பொண்ணு. என்ன வியாபாரம்னா இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் மீந்துச்சு. கத்திரிக்காய் மீந்துச்சா? 2-3 பேர் வந்து கேட்டு போனாங்க கத்திரிக்காய் இருக்கேன்னு. நீ மொத்த காய் எடுத்து போயிட்டு கொஞ்சம் காய் வீட்டில் வச்சுட்டு போயிருக்கலாம்ல. வந்து கேட்டவங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதான் நீங்க அப்புறமா வர சொல்ல வேண்டியதானே? எப்படி இருந்தாலும் இந்த காய்கறி எடுத்துன்னு வருவல்ல வீட்டுக்கு. அதான் சொன்னேன் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க, காய்கறி இருக்கும், நிறைய காய்கறி நாங்கள் வச்சிருக்கோம் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என்ன காய்கறி கேட்டாங்க? கத்திரிக்காய் மட்டுமா கேட்டாங்க? கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட் கேட்டாங்க. அச்சோ நான் அப்பயே அந்த கேரட்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும்னு நினச்சேன். கேரட்லாம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு, அவரைக்காலம் காலி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்துச்சு. நாளைக்கு வாங்கி வந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களா? எனக்கு தெரியும். நீ கேரட்ல ஏதாவது மிச்சம் மீதி எத்தனை வருவேன், அவர் காலத்தில் வருவேன் நான் பார்த்தேன். நான் கத்திரிக்காய் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். அவங்க வந்தால் சொல்லிக்கலாம். அதான் வீடு தேடி வியாபாரம் வந்துன்னு வச்சுக்கா, அது கூட கூடாது. இது மாதிரி டெய்லி வந்து கூட வாங்கிக்க சொல்லுங்க. காய்கறி வேணும் நான் கொஞ்சம் வச்சுட்டே போகிறேன். இல்லைன்னா அப்புறமா கூட வந்து வாங்கிக்க சொல்லுங்க. காலையில் கூட வந்தீங்கன்னா கூட கிடைக்கும். 5 மணிக்கு நாங்கள் எழுந்துப்போம். காய்கறி வேணா வந்து வாங்கிக்கோங்க. காலையில் சமைக்கணும்னா கூட அப்படி கூட சொல்லுங்க. பேசி ஈஸி அப்படி கவர் பண்ணுங்க கஸ்டமரை. அப்படிதான் பேசி அனுப்பிச்சிருக்கேன். நான் மட்டும் விட்டுருவேண்ணா. சரி பசங்க எங்க கிளம்பிட்டாங்களா? இப்போதான் கை கால் முடியல கழுவுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், போயிருக்காங்க. சரி நீ கை கால்லாம் கழுவியா? கழுவுன வீடு தலையே தூக்கி வச்சுருக்கேன். குடு உள்ள எடுத்து வைக்கிறேன். அத்தை காஃபி ஏதாவது போட்டுங்களா? காஃபி தானே போட்டுடலாம். கூட உள்ள எடுத்து வைக்கிறேன். இருக்கிறத எப்படி பார்வையில் படுற மாதிரி வந்தால் தான் வரவங்க போகிறவங்களா கேட்பாங்க. காய்கறி இருக்குதா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச வரவங்க கூட பார்த்து வாங்குவாங்களே. இதெல்லாம் வியாபாரம் தந்துடும். ஓஹோ சரி. அவர் ஃபோன் பண்ணாரே உங்க பிள்ளை? பண்ணா கிளம்பிட்டீங்களா, பஸ் ஏறிட்டீங்களா சொல்லி கேட்டேன். டேய் இன்னும் மணி 5 ஆகல, அதுக்குள்ள எங்கடா கிளம்புவாங்க? இன்னும் பசங்க ஸ்கூல்லேருந்து வரல, இன்னும் ராதிகா வரல, அவங்க வந்த பிறகு தான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன். அவன் ஃபோன் பண்ணும்போது மணி 4 தான் இருக்கும். அப்படியா நம்ம கிளம்பி வரமா இல்லையா, இல்லை வரலன்னு சொல்லிடுமா, இல்லை கேன்சல் சொல்லிடுமான்னு பார்த்துருப்பாரு. காசு மிச்சமாயிடுமே அப்படி சொல்லிட்டு. ஆமாம் அந்த கந்த பிடிச்சா அதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான். இங்கே பாருங்க கிரைண்டர் வந்து உங்களுக்கு எப்பயாவது ஒரு சமயம் தான் அவர் வாங்கி தருவார். அப்போலாம் வாங்கி தர மாட்டார். அதனால நல்ல விலை அதிகமான கிரைண்டராக நல்ல குவாலிட்டியாக காட்டுறேன். அதே ஓகே சொல்லுங்கள். இப்படி வந்து கல்லை தூக்கி அரைக்கிற மாதிரி கிரைண்டர்லாம் வாங்காதீங்க. இப்படி காய்க்கிற மாதிரி கிரைண்டர் மாவு வச்சுட்டு இப்படி கீழே ஒரு குண்டான வச்சுட்டு நம்ம சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாவெல்லாம் தானே அந்த குண்டானில் ஊற்றிக்க, நம்ம மாவில் கை வைக்க வேண்டிய வேலை கூட கிடையாது. கிரைண்டர் கழுவு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி புது மாடல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி கிரைண்டர் வாங்கிக்கோங்க. வேலை அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. உங்கள் பிள்ளைக்கு துட்டு மிச்சம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த கல்லை தூக்கி சுற்றி கிடக்காதீங்க. சரி அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குமா? சாதா கிரைண்டரை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். 1000-2000 பார்க்காதீங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம் விலை எப்படி இருக்குன்னு. இப்போ தான் சொன்னேன் விலை எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கிரைண்டர் வாங்குங்கன்னு. அப்புறம் அங்கே போய் கல்லை தூக்கி வைக்கிற மாதிரி கிரைண்டர் வாங்கினீங்க பழைய மாடல. எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அவசப்படுவீங்க டே மாவு அரைக்கிற சொல்லிட்டு. அப்புறம் இடுப்பு பிடிச்சி கால் பிடிச்சி கை பிடிச்சிச்சுன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரி காஃபி மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுங்க. காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். பசங்களுக்கு பால் கொடுத்துருங்க. சரி நான் போட்டு வைக்கிறேன். இப்போ கழுவினப்போ இந்த 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். இந்த கூட வழியிலே வச்சு வெடி காமிச்சிங்க உள்ள வைக்கலாம். பசங்களா தண்ணியில் ஆட்டம் போட்டு நிற்கீங்களா? வராயிரு ட்ரெஸ்ஸில் ஈரம் பண்ணி வைங்க. அத்தை பசங்க ரொம்ப நேரமா உட்காந்து இருக்காங்க. பால் எடுத்துன்னு வரீங்களா? நான் வருவேன். அதை வந்துட்டு பாட்டி எனக்கு பிஸ்கெட் எடுத்துட்டு வாங்க. பாட்டி எனக்கு முறுக்கு வேணும். எடுத்துன்னு வருவாங்க. அமைதியா இருங்க. இதுக்குள்ள கட்ட ஆரம்பிச்சுவீங்க. நம்ம வேணா துணி எடுக்கிறதுக்கு ஆட்டோல போலாமா? ஆரம்பிச்சிட்டியா? வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஆட்டோல போனா 200-300 கேட்பாங்க. வச்சிருக்கேன் 200-300 3 கிலோ 4 கிலோ அரிசி வாங்கலாம். ஒரு வாரத்துக்கு குடும்பத்தை ஓட்டலாம். அதை விட்டுட்டு ஃப்ரீ பஸ் விட்டுட்டு ஆட்டோல ஏறிங்க போப்பாங்க. ஆட்டோல ஏறிங்க துணி மணி எடுக்கிறதுக்கு. சும்மா கேட்டேம்மா. ஏன்னா இன்னும் பஸ் வரதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் எப்படி இருந்தாலும் நம்ம போய் அந்த பஸ்ஸை பிடிக்க மாட்டோம். போய் எல்லாம் பஸ் அப்போ நம்ம ஆட்டோல தானே போனா அதை கேட்டு பார்த்தேன். ஐயோ 5 ஆக போதே. இன்னொன்னு அப்படி எனக்கு தெரியல. அத்தை அத்தா மணி ஆக போது, சீக்கிரம் வாங்க அத்தை. காப்பி பால்லாம் போற வழியில குடிச்சுக்கலாம். ஏந்துருங்க. எனக்கு பிஸ்கெட் வேணும். ஐயோ இந்த நேரம் பார்த்து தான் அடம் பிடிக்குது இது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டேன். இந்த மாமியார் கழி சமையல் ரூம்ல போந்து என்னதான் பண்ணுமோ தெரியலையே. அத்தை எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வாங்க. நம்ம வந்து கூட குடிச்சிக்கலாம். மணி ஆகுது. பஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பஸ் விட்டுனா ஆட்டோக்குள்ள காசு கிடையாது என்கிட்ட. இதான் சாகுன்னு அவரும் வீட்டுக்கு வந்துருவாரு நம்ம போறதுக்குள்ள. அப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சு போயிடும். ஒரு கிரைண்டர் வேணுமா வேணவா? என் இதை வந்துட்டேன். இந்த பசங்களுக்கு 2 கூட எடுத்துக்கோ. இது என்ன பஜ்ஜி திடீர்னு ஒரு வாழைக்காய் இருந்தது, அது பழுத்து போற மாதிரி இருந்தது. சரி பசங்க பஜ்ஜி செஞ்சா வந்து சாப்பிடுங்க சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சா. அதை இப்போ இடையில போட்டு எடுக்கிறதுக்குள்ள ஒரு அம்மா கத்தின்னு இருக்கீங்க. ஐயா சூப்பர் பஜ்ஜி. சூப்பர். அத்தை ஏற்கனவே மணி ஆகுது. பஸ் வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த வேணா ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துங்க. போகும்போது பஸ்ல சாப்பிட்டுக்கலாம். ஏமா பஸ் போனா போதுமா? பஜ்ஜி கொடுக்குமா? பஜ்ஜி சாப்பிட்டு போலாம். ஆனா யார் எப்படி போனாலும் உங்க விஷயத்துல நீ உஷாரா இருக்கிற பத்தியா. இந்த இதுல வந்து நீ படிப்பை காமிச்சு வச்சியா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்ணிட்டாங்கடா. அதான் பஜ்ஜி தின்றதுல இருக்க ஆர்வம் படிப்பு இருந்து வச்சுக்க நல்லா இருக்கும் இன்னும் குடும்பத்துக்கு. ராதிகா கடிகாரத்துல வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்டா தான் வச்சிருக்கேன். ஒன்னும் டைம் ஆகல, இன்னும் டைம் இருக்கு. சாப்பிட்டே போலாம். 10 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, நல்ல ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. சரி இந்த சாப்பிட்டு பசங்க கொடு. அப்ப சூடா காப்பி போட்டு வரேன். பஜ்ஜி மட்டும் போதும். காப்பி பால்ல எதுவும் தேவை கிடையாது. அதில் வந்து குடிச்சிக்கலாம். மணி ஆயிடும். சரி உனக்கு கூட காப்பி போட்டு வரேன். எனக்கு எதுவுமே வேணாம் அத்தை. அத்தை நீங்க எடுத்துங்க அத்தை. ஐயோ எனக்கு வேணாம். என்ன பழக்கம் சாப்பிட்டு வச்சு கத்தலாம் சுத்தம். பரவாயில்ல ஒன்று எடுத்துக்கங்க. நாங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்து நின்றுப்பீங்களா? எனக்கு வேணாம். நீ அப்புறம் மேக்கப் போட்டு விழுந்துருவேன். பரவாயில்லையா? அப்படியா? வேணாம். நான் சாப்பிட வேடிக்கை பார்த்து நில்லுங்க. இந்த ஆளுக்கு 2 பஜ்ஜி எடுத்துக்கங்க. பாட்டி பஜ்ஜி சூப்பரா இருக்கு. ஆமா பஜ்ஜி சூப்பரா இருக்கு. பஜ்ஜி செஞ்சு கொடுத்த பாட்டிக்கு ஒரு ஓ போடுங்க.
ம் போதும் போதும் மணி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருங்க. அத்தை காசு எடுத்து வச்சுனீங்களா? பேக்ல எடுத்து வச்சுனீங்களா? காசு வச்சிருக்கேன், பேக்ல போடல. போங்க போங்க போட்டு எடுத்து வாங்க. உங்ககிட்ட தானே காசு கொடுத்து வச்சுக்கிறாரு உங்க பிள்ளை. ஆமாடி, அதான் ஃபோன் பண்ணி சொன்னா எடுத்து சொல்லி. எவ்வளோ எடுத்து சொன்னாரு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது சொல்லியிருக்கான். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொன்னா மொத்த காசு நீ காலி பண்ணிடுவேன். அதனால உங்ககிட்ட சொல்லக்கூடாது சொல்லியிருக்கான். நெட்டக்காரன் குழப்ப பத்தியா? சரி சரி போய் காசு எடுத்து பேக்ல போட்டு எடுத்து வாங்க. அந்த வரேன். நான் தான் தினமும் காலையில் எழுந்து உடனே எவ்வளோ காசு என் மாமியார் வச்சிருக்குது, எவ்வளோ காசு வீட்டுக்காரன் எங்கள் மாமியிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வச்சிருக்கேன். A to Z எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் இவங்க அம்மா காசு எடுத்து நினச்சிருக்காங்க அம்மா புள்ளியும். நெட்டக்கணக்கு எவ்வளோ காசு எடுத்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பத்தியா? வரட்டும் வீட்டுக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டுமாக்கா.